அருமையான 2024 ஆண்டு குட் ஃப்ரைடே ஆராதனையிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த நாட்டிலும் உலகம் முழுவதும் பொதுவாக இருக்கிற எல்லா சபைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை முக்கியமாக 7 வார்த்தைகள் என்று சொல்லி அந்த 7 வார்த்தைகளை சபைகளிலே பேசி அதை குறித்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் என்று சொல்லி. ஆனால் அது மட்டும் சிலுவையின் உபதேசம் அல்ல. சிலுவை குறித்த உபதேசம் என்பது கடலை போன்ற ஒரு பெரும் திரளான ஒரு காரியம், சத்தியம். அதனால்தான் பவுல் சொல்கிறார், சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்ப சிலுவை குறித்து ஒரு கிறிஸ்துவ நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால், வெறும் சிலுவை பாடுகள் அல்லது சிலுவையில் இயேசு பேசின 7 வார்த்தைகள் இது மட்டுமே ஒவ்வொரு குற்றையில் நம்ம கேட்கிற விசுவாசத்தில் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் கடலில் இருக்கிற ஒரே ஒரு துளியை மட்டும்தான் எடுத்து டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் பல காரியங்கள் அதில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதனால்தான் பொதுவாக குட் ஃப்ரைடே ஆராதனை இன்றைக்கு அதை நான் செய்வதில்லை. அதுக்கு பதிலாக சிலுவையிலே என்ன நடந்திருக்கிறது என்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு எடுத்து போதித்துக் கொண்டு வருகிறேன். அதன்படி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27வது வசனம் முதல் 56வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27வது வசனம் முதல் நாம் கவனிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், Luke chapter 23 from verse 27. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் கவனிப்போம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின்னாக சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் வெள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றால், குற்றவாளியாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையிலே அறைந்தார்கள். அப்போது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை எங்கள்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவர்களுக்காக பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சேலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சிகளை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்க்கும் பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய
அரிமத்தேயிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களிடையே ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியானவனாய் இருந்தான். அவன் பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலாவிலிருந்து வந்த அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இந்த லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிற 23வது வேத பகுதி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை ரொம்ப சுருக்கி சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதி. கிட்டத்தட்ட 4 சுவிசேஷங்களிலும் இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றி பல விதங்களிலே பல கோணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கால சொல்லப்படாத பல சம்பவங்கள் யோவான்ல இருக்கிறது, யோவான்ல சொல்லப்படாத பல சம்பவங்கள் மத்தேயுவிலும் மார்க்கிலும் இருக்கிறது. ஆனாலும் இந்த வேத பகுதியை நாம் எடுத்து பார்த்ததுக்கான நோக்கம் இன்னைக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை இருக்கிறபடினாலே என்ன நடந்தது என்கிற ஒரு முன்னுரையை நாம் கவனித்திருக்கிறோம். நாம் படித்தது போலவே இயேசுவை ஒரு மலையின் மேலே கொண்டு போய் அவருடைய சிலுவையிலே அடித்தார்கள். அவரோடு கூட 2 கள்ளர்கள் தொங்கினார்கள். இதுல ரொம்ப பிரதானமாய் பார்க்கப்படுகிற சில சம்பவங்கள் உண்டு. அவர் வேதனையில் இருக்கும்பொழுது, அவர் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது, அவரை குறித்த ஸ்திரீகள் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து சொல்றார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம் என்று சொல்கிறார். அடுத்த கட்டமா சிலுவையில் தொங்கும்போது சொல்கிறார், பரியாசம் பண்ணுகிற ஜனங்களை பார்த்து, இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு கட்டத்துல மேல போயிட்டு பரியாசம் பண்ண முதல் அந்த கள்ளன் பின்பதாக இயேசுவின் அந்த காரியத்தை உணர்ந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், நாம தவறு செய்து நாம் சிலுவையில் அடிக்கப்படுகிறோம், இவர் ஒரு தவறு செய்யாமல் சிலுவையில் அடிக்கப்படுகிறார், நமக்கும் இவருக்கும் வித்தியாசம் உண்டு என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு இயேசு கேட்கிறான், இன்றைக்கு உம்முடனே கூட என்னுடைய பரதேசில் நினைத்துக் கொள்ளும் என்று கேட்கிறான். என்ன பண்ணி கொள்வதாக ஜஸ்ட் ரிமைண்ட் மீ லார்ட் கேட்கிறான். இயேசு சொல்றார், இன்றைக்கு என்னோட கொஞ்சம் பரதேசியில் இருப்பா. இது எல்லாமே ஒரு சிலுவையில் இருக்கும்போது ஒரு வாயிலிருந்து சொன்ன அற்புதமான வார்த்தைகள். இது எல்லாமே அற்புதமான விஷயங்களா இருந்தாலும் இதுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான சத்தியங்கள் இருக்கிறது. இந்த இயேசுவின் அன்பை நம்ம பார்க்கிறோம். இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், வேதனை அவமானம் எல்லாத்தையும் அவர் தான் சுமந்து கொண்டார். அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் இன்றைக்கும் சபைகளில் தவிர்க்கப்படுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு நபர், கவனிக்கப்பட வேண்டிய அந்த நபர், சிலுவை மரணத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கிறவர், அவர் தவிர்க்கப்பட்டு அவர் சபைகளில் அறிவிக்கப்படாமல், அவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் வெறும் இயேசுவையும் இன்னும் வேத சபைகள் இயேசுக்கு சிலுவை மரணத்துக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு வெளிச்சமோடு காமிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா இப்படி எழுதாங்களா இருக்கும், அவங்க அப்பா இங்க இருந்தாரா இருக்கும், இப்படிலாம் தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் அதை கொண்டாந்து குட் ஃப்ரைடேவோட பேரை கெடுத்து விட்டுருப்பாங்க. ஆனா குட் ஃப்ரைடேவோட உண்மையான அர்த்தம் என்னன்றதை நீங்க கவனிக்க போறாங்க. நேற்று தினத்துல கூட ஒரு கடையில் இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அதெல்லாம் குட் ஃப்ரைடே, ஒரு மனுஷனை அடிச்சு கொண்டு இவ்வளவு குட்டுயிரா விடுறாங்க, செத்தே போயிட்டாரு, செத்து போன நாள போய் நீங்க என்ன கொண்டாடுறீங்க, நீங்க குட் ஃப்ரைடேன்னு கொண்டாடுறீங்கன்னு கேட்கிறேன். அது கூடதான் சத்தியம் அடங்கி இருக்குது பாருங்க. சாதாரணமான அறிவிப்பு கொடுத்துருச்சுன்னா அப்புறம் முடியாது. பிரசங்கியார் தேவை கிடையாது, சபை தேவை கிடையாது, எடுத்து சொல்ல வேண்டியதா இருந்தது. ஏன் குட் ஃப்ரைடேனா அன்னைக்கு தான் நல்லது நடந்திருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஏன் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் சாபத்தையும் நோயும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டு நம்மை அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். நமக்கு அது குட் ஃப்ரைடே. யார் குட் ஃப்ரைடே? அது நமக்கு. இது புனித வெள்ளியா இருக்கிறது, நல்ல வெள்ளியா இருக்கிறது, நம்முடைய தீமைகள் எல்லாம் அகற்றப்பட்ட ஒரு நாளா இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அதை அதனாலதான் இந்த நாளிலும் உங்களோட கூட குட் ஃப்ரைடே நாளிலும் உங்களோட பேச போகிற தலைப்பு நான் சொன்னேன் அல்லவா, முக்கியமான நபர் குட் ஃப்ரைடே அன்னைக்கு தவிர்க்கப்படுகிறார் அப்படின்ட்டு. அவர் யார்? அவர் அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். The Father's deep love revealed at Calvary. கல்வாரியில் வெளிப்பட்ட தகப்பனின் ஆழமான அன்பு என்ற தலைப்பின் கீழ் தான் இன்றைக்கு நாம் இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் நாம தேவ வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். The Father's deep love revealed at Calvary. கல்வாரியில் வெளிப்பட்ட தகப்பனின் ஆழமான அன்பு என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவ வார்த்தை கேட்க இருக்கிறோம். சரி, இந்த இடத்துல தகப்பன் என்று சொல்லுவது யாரு?
ஏனென்றால் நிறைய பேருக்கு கேள்வி எழுப்புவது அங்கதான். கடவுள் என்றால் ஒருவர் தானே, அவருக்கு மனைவி பிள்ளைகள் இப்படிலாம் இருக்காது அல்லவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இயேசுவை குமாரன் என்று சொல்கிறீர்கள், அவருக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்ப அந்த தகப்பன் யார் என்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு எழும்புகிறது. அதை பற்றி புரியாதவர்களும் அறியாதவர்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இயேசுக்குள்ள இருந்தவர்கள், விசுவாசித்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களே தகப்பனை வேறு கடவுள்களை அடையாளமாக காட்டி இயேசு இவர்தான் ஆராதித்தார், இவர்தான் தகப்பனாய் சொன்னார், இவர்தான் தகப்பனாய் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு அப்படிப்பட்ட மாற்றங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். அதனால தகப்பன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் தகப்பனாய் இருக்கிறார்? வேதத்தின்படி நம்ம சிம்பிளா அதை பார்க்கலாம். யார் தகப்பனாய் இருக்கிறார்? வேதம் சொல்கிறது தேவன் ஒருவரே. தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் அது எந்த மாற்றுகிறது கிடையாது. God is one. நமக்கு தேவன் ஒருவர் தான். ஆனால் அந்த ஒரு தேவன் தம்மை மூன்று தன்மைகளோடு என்ன பண்ணுகிறார்? தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார். இது ரொம்ப லேமன் எக்ஸாம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நபராய் நீங்க இருக்கிறீங்க, ஒரு பெண்ணா நீங்க இருக்கிறீங்கன்னா, அம்மா அப்பா கிட்ட நீங்க பெற்றோர் கிட்ட போகும்போது நீங்க ஒரு மகளாய் மாறுகிறீர்கள். மகள் என்கிற வேலையை நீங்க செய்றீங்க. அது மகள் என்கிற அந்த ரோலை நீங்க பிளே பண்றீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் வரும்போது நீங்கள் யாராய் மாறுகிறீர்கள்? தாயாய் மாறுகிறீர்கள். பெற்றோருக்கு மகளாய் இருந்தவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ரோலை பிளே பண்றீங்க? தாய் என்கிற ரோலை அதே ஆட்கள் நீங்க தான் பிளே பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கணவன் என்று வரும்பொழுது அவரிடத்துல யாராய் நடந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் மனைவியாய் நடந்து கொள்கிறீர்கள். இந்த மூன்று காரியத்தை நடப்பிப்பது யாரு? ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான் மகளாவே நடந்து கொள்கிறாங்க, மனைவியாவும் நடந்து கொள்றாங்க, அது போல தாயாகவும் நடந்து கொள்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆண்டு இது சாதாரணமான நம்முடைய ஒரு மனுஷங்களா இருக்கிற நம்ம இப்படி நடந்து கொள்றோம். தேவனும் தம்மை அப்படிதான் வெளிப்படுத்திருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நம்ம பிதாவானவர் எல்லாவற்றுக்கும் அவரே தலைவராய் இருக்கிறார். He is the head of everything. பிதா என்றால் அதுதான். பிதானா அப்பா அர்த்தம். அப்ப பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் தலைவராக இருக்கிறார். வேதத்தை படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மூன்று வார்த்தைகளை நீங்க படிக்க முடியும் அடிக்கடி சில இடத்துல. ஒன்று தேவன் என்று இருக்கும், இன்னொன்று கர்த்தர் என்று இருக்கும், இன்னொன்று ஆவியானவர் என்று இருப்பதை நீங்கள் படிப்பீர்கள். God, Lord and Spirit. தேவன், அதுக்கப்புறம் கிறிஸ்து அல்லது கர்த்தர் அல்லது ஆவியானவர் என்று என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்க. இது மூன்றும் யாரை குறிக்கிறது? திருத்துவ தேவனை குறிக்கிறது. பிதா தேவனை குறிக்கிறது, கிறிஸ்து குமாரனாக இயேசுவை குறிக்கிறது, ஆவி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதா இருக்கிறது. சரி, இதுல பிதாவாகிய தேவன் தான் எல்லாவற்றுக்கும் உரிமையாளரா இருக்கிறார். அவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் மாதிரி. அவர் சொல்வதை தான் குமாரனும், அவரை சொல்வதுதான் பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுத்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பிதாவாகிய தேவன் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார் அவர் இன்றைக்கும். அப்ப இந்த பிதா என்கிற அந்த ஸ்தானம், பிதா என்கிற இடம், இயேசு இடத்துல சொல்றார், நானும் பிதாவும் வேறல்ல, நானும் பிதாவும் வேறல்ல. இயேசுன்னு பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கிறோம்? மாம்சத்தில் எனக்காக இந்த உலகத்தில் வந்தவர், ஆனால் அவர் தேவனாகவும் இருந்தவர், தேவனாகவும் இருக்கிறவர். சரி, அப்ப பிதாவாகிய தேவன் தான் பாருங்க எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிறார். எல்லா அதிகாரமும் இடத்துல தான் இருக்கிறது. அப்ப அவர் தான் என்ன பண்ணுகிறார்? இயேசு என்கிற தம்முடைய மாம்ச ஆவியை, தம்முடைய ஆவியை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலே இந்த பூமியில இருந்த ஒரு ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தில் அவர் கர்ப்பம் தரிக்கப்படுகிறார், பிள்ளையாய் பிறக்கிறாரு, வளர்றாரு. தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆவி எல்லாம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. காலம் நிறைவேறின போது என்ன நடக்குது? அவர் 3 வருஷம் ஊழியம் செய்து முடிச்ச பிறகு சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். He offered for the Calvary. ஊழியம் செய்யும் போது அதை பல இடத்துல சொல்றாரு. அது நான் வந்தது மரிக்கதான், நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக தான் இருக்கிறான் இதெல்லாம் சொல்றாரு. ஒரு இடத்துல வெளிப்படையாவே பேசும்போது பேதுரு கண்டிக்கிறார், ஆண்டவரே இதெல்லாம் பேச வேண்டாமாக்கும், ஏனென்றால் ஜனங்களுமே வேற மாதிரி பார்க்கிறாங்க. அற்புதம் செய்கிறவர் இயேசு என்கிறவர், உயிர் செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், வியாதிகளை குணமாக்குகிறவர், நீர் இருந்தால் பூமிக்கு ரொம்ப நல்லது. நீர் செத்து போயிட்டு சொன்னீங்கன்னா இந்த கூட்டம்லாம் கலைஞ்சிடும், இந்த கூட்டம்லாம் போயிடும், அப்புறம் எல்லா மனிதர்களையும் போல நீரும் ஒரு மனிதரால் அறியப்படுவீர்கள். இயேசு தெளிவா சொல்றாரு, நான் வந்ததுதான் பிதாவின் சித்தம், அதுதான். யாருடைய சித்தம்? அதுதான் பிதாவின் சித்தம், அதுதான். எங்க அப்பாவுடைய விருப்பம் அதுதான். எங்க அப்பா இந்த பூமியில அனுப்பிடுற நோக்கம் அதுதான். அதனால அவருடைய திட்டம் இதுதான். நான் சிலுவையிலே ஜனங்களுடைய பாவங்களுக்காக
மரிக்க வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய திட்டம். அதை செய்யும்படியாக வந்திருக்கிறேன் என்று அது வெளிப்படையாகவே பேதுரு சொல்லுறது நாம அறிந்திருக்கிறோம். சரி, அதனாலதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த கல்வாரி சிலுவை மரணத்துல நிறைய காரியம் நடந்ததும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. என்ன என்றால், பிதாவின் அன்பு முழுக்க முழுக்க அந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கிறது. யாருடைய அன்பு வெளிப்படப்பட்டிருக்கிறாங்க? பிதாவின் அன்பு, அப்பாவுடைய அன்பு முழுக்க முழுக்க வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படின்றதுதான் நம்ம கவனிக்க இருக்கிறோம். இதான ஒரு இயேசுக்கு மட்டும் ஒரு பிதா இல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற, இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் யாரா இருக்கிறார்? அவர் பிதாவாக இருக்கிறார். இதுல நிறைய பேர் அப்பாவை பிடிச்சிருக்கலாம். ஆனா நான் சொல்ற, உலகத்தில் இருக்கிற எந்த அப்பாவும் இப்ப நான் போதிக்க போகிற இந்த அப்பாவை போல அன்புள்ளவராய் நீங்கள் பார்க்கவே முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஆழ்ந்த அன்புள்ள ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவது, love between father and son, பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருந்த அன்பை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். love between father and son, இது குறித்து சில வசனங்களை நாம் கவனிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27 முதல் 31 வரைக்கும் நம்ம கவனிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27 முதல் 31 வரைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27 முதல் 31 வரைக்கும் கவனிப்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்போது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை என்னது? நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாய் இருக்கிறோம். நம்ம பார்க்கிற காரியமே பிதாவுக்கும் மகனுக்கும் இடையே இருந்த அன்பு எப்படிப்பட்டதா இருந்தது? பிதாவுக்கும் மகனுக்கும் இருந்த அன்பு உலகத்தில் அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. சிறு பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் உங்களை சார்ந்து உங்களை நம்பி அப்பா வேணும் அம்மா வேணும்னு இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? வளர வளர இது ஏன் இருக்குது வீட்டுல ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, சும்மா ஏதாவது தோணணும் பேசிட்டு, இன்னும் சிலர்லாம் ரொம்ப முத்தி போய் எங்கேயும் சேர்த்து விட்டுருவாங்க. வீட்லயே அம்மா அப்பா தேவை கிடையாதா இருக்கும் அப்படின்னு சேர்த்து விடுறாங்களா இருக்கிறாங்களே நீங்க நாட்டுல. அப்படி இருக்கும்போது இயேசு சொல்கிறாரு, நானும் பிதாவும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நானும் பிதாவும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், ஒன்றாகவே இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் நாங்கள்? we are in oneness. எவ்வளவு விஷயம் பாருங்க. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் ஒன்றாகவே இருக்கிறார்கள். அப்படின்னா எந்த விதமான பிரிவும் அவர்களுக்குள்ள இல்ல, வேற்று எண்ணங்கள் அவர்களுக்குள்ள இல்ல, வேற சித்தம் அவர்களுக்குள்ள இல்ல. பிதாவுக்குள்ள ஒரு சித்தம், குமாரனுக்குள்ள ஒரு சித்தமும் கிடையாது. இதுல இன்னும் ஒரு படி போயிட்டு சொல்றாரு, பிதாவின் விருப்பம் என்னவோ, என் பிதாவின் சித்தம் என்னவோ அதுவே நான் செய்யும்படி வந்தேன், அதே நான் செய்யும்படி வந்தேன் என்று சொல்கிறார். இயேசுவும் பிதாவும் அப்படிப்பட்ட ஒன்றா இருந்த உறவில் இருந்த அன்பான அப்பாவும் மகனுமாக செயல்படுகிறார்கள். இன்னொரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 26:39 பாருங்க. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக பிதாவிடத்தில் எப்படி வேண்டிக் கொள்கிறார் என்பதை நம்ம இங்க பார்க்கலாம். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகியும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. பிதாவோடு கூட இருக்கிற இயேசுவின் உறவு எப்படிப்பட்டதா இருந்தது? பிதாவே, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கொண்டு வராரு. என் அப்பாவின் சித்தம், என் பிதாவின் சித்தத்தின்படி அங்கு நடக்க கடவுது. யாருடைய சித்தத்தின்படி நடக்க கடவுது? அப்படின்னா ஒரு இடத்துலையும் பாருங்க, இயேசு பிதாவை விட்டு கொடுக்கவே இல்லை. He was always in the oneness with the Father. அவர் நினைச்சிருந்தா பிதாவுக்கு எதிராக செயல்பட்டு முடியும். பிதாவே, என்னை ஏன் இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு தண்டனைக்கு, கொடூரமான ஒரு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீர்? இந்த மனுஷனுடைய பாவத்தை சுமந்து கொள்ள நான் என்ன பண்ணினேன்? நானும் நீரும் ஒன்னா இருந்தவர்கள் அல்லவா, ஒரே மகிமை புரிந்தவர்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் கொண்டாந்து இந்த பூமியில வைத்து மனிதாவதாரம் எடுக்க வைத்து இவ்வளவு பெரிய பாடுகளையும் இவ்வளவு பெரிய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறல்களையும் அடியும் உதயம் வாங்குறதுக்கு என்னையே தெரிந்து கொண்டு என்னையே அனுப்பினேன் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல
உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எவ்வளவு பேர் வார்த்தை வருது. அப்ப இதுலயும் காண்பிக்கிறாரு பிதாவிடத்துல மரணத்துக்கு கூட ஈவன் இந்த டெத் டைம் மரணம் நியமிக்கப்பட்டிருந்த நேரத்துல கூட இயேசு பிதாவை மறுதலிக்கவே இல்லை. ஏன்னா அவர் பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை உறவை விட்டு ஒரு நாள் பிரிந்திருக்க விரும்பவில்லை. because Jesus knows very well he is the God of love. எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார், அவர் அன்பான அப்பாவாய் இருக்கிறார், அன்பான பிதாவாய் அவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார். மூன்றாவது ஒரு வேத பகுதியை எடுத்து காண்பிக்கிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். நடக்கிற சம்பவம் என்ன? சேவர்கள் இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறாங்க. பேதுரு உணர்ச்சி வசப்பட்டு டிசைபிள்னா வெறும் பைபிள் தான் வச்சிருப்பாங்க நினைச்சீங்களா? இல்ல கத்தி வச்சிருக்கான் ஆளு. கத்தி எடுத்துட்டு போயிட்டு காதை வெட்டிட்டான். போர் சேவனோட காதை வெட்டி விட்டான். வெட்டி விட்டனோடனே இயேசு சொல்றாரு அவனை பார்த்து, முதல்ல உன்னுடைய பட்டயத்தை எடுத்து உரையிலே போடுன்றார். சொல்லிட்டு அங்க அற்புதமான ஒரு உறவை வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாங்க? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்து. யார் கொடுத்த பாத்திரம் இது? பிதா இதற்காக இது நியமித்திருக்கிறார். இதை நான் செய்யாமல் இருப்பேனோ, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ, இந்த மரண உபாதையை நான் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேனோ, இதை தவிர்த்துருவேனா நானு? பிதா இதை அனுமதித்திருக்கிறார், பிதா இதை நியமித்திருக்கிறார். God has ordained this cross. பிதாவாகிய தேவன் என்னுடைய தகப்பன், நான் இந்த மனுஷனுக்காக மரிக்கும்படியாக அவர் இந்த மரணத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை நான் எப்படி தவிர்க்க முடியும்? இதுல இருந்து நான் எப்படி வேணாம்னு சொல்லிட்டு போக முடியும்? அதனால பேதுருவை பார்த்து சொல்றாரு, தப்பிக்கணும்னு நானே தப்பிச்சிருப்பேன், நீ முதல்ல உன்னுடைய ஆயுதத்தை உரையில போடு. மண்பென்ற பேர் என்ன பண்ணாத, செய்யாத. என்ன சொல்ல வராது? பிதா எனக்காக நியமித்திருக்கிறார், அதை நான் செய்தே தீருவேன். இதுதான் இயேசுக்கும் பிதாவுக்கும் இருந்தமான அற்புதமான உறவு. அங்க அடுத்தது பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம் பாருங்க. இயேசு, பிதாவே உம்முடைய காய்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். தன்னுடைய ஜீவனை இயேசு கொடுத்தார்னு சொல்றோம் இல்லையா? யாரும் அவரை கொல்லல. இயேசுவை யாரும் என்ன பண்ணவில்லை? கொல்லவில்லை. அல்லது இயேசுவை யாரும் மரணத்துக்கு நேராக தள்ளவில்லை. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆனால் ஜீவனை அவர் தான் கொடுத்தார். ஜீவனை என்ன பண்ணினார்? இயேசு தான் கொடுத்தார். கொடுக்கும் போது எப்படி கொடுத்தாரு? இவ்வளவுத்துக்கு காரணம் பிதான் தான் தெரியும். இவ்வளவுத்துக்கு காரணம் God has planned and done this. பிதாவாகிய தேவன் திட்டமிட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை நிகழ்த்தினார். தெரிஞ்ச பிறகு தன்னுடைய ஆவியை யார் கரத்தில் ஒப்படைக்கிறாங்க? பிதாவை உம்முடைய கரத்தில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எவ்வளவு பெரிய இணைப்பு பாருங்க. அப்ப இயேசு தான் வாழ்ந்த பொழுதும் சரி, தான் மரிக்கும் பொழுதும் சரி, பிதாவின் இடத்திலிருந்து ஒரு இடத்துல அவர் எப்படி இருக்கவில்லை, அவர் பிரிந்திருக்க இல்லை. அதே போலதான் பிதாவும். இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாமே பாருங்க, பிதா அவரோடு கூட இருக்கிறதுனால தான் நடக்கிறதுன்றது இயேசு பல சுவிசேஷங்கள் சொல்லிட்டே இருக்கிறார். பிதா என் கூட இருக்கிறார், எங்க அப்பா என் கூட இருக்கிறார், வல்லமை ஆற்றலை மனுஷனா இந்த பூமிக்கு வந்திருக்கிற எனக்குள்ள தந்திருக்கிறார், அதனாலதான் இவைகள் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்தாவது நீங்க பிதாவை நம்புங்கன்னு சொல்றாரு பல பேர்கிட்ட. ஆனா அவங்க கேட்கிற மாதிரி இல்லை. ஆக மொத்தம் அவர் என்ன சொல்றாரு? பிதா என்னில் இருக்கிறார், எனக்குள்ள மகிமைப்படுகிறார், எனக்குள்ள அற்புதங்களை நிகழ்த்துகிறார், எனக்குள்ள கிரியைகளை நடப்பிக்கிறார். அதனால நீங்க பிதா வேற நான் வேற இல்ல, பிதாவும் நானும் அன்பாய் இணைந்த ஒரு தகப்பனும் பிள்ளையமாய் என்ன பண்ணுகிறோம் இருக்கிறோம் என்று சொல்றாரு. சரி, இப்ப இதை புரிந்து கொள்ளும் போது அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். என்ன அடுத்து நம்ம பார்க்கிற காரியம், பிதா ஏன் தம்முடைய குமாரனை அனுப்பினார்? Why did the father send his son? ஏன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார்? வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், மனுஷனுடைய பாவத்தை தீர்ப்பதற்கு, பரிகாரத்துக்கு வேற ஏதாவது திட்டம் போட்டு பிதாவானவர் செய்திருக்கலாம். ஆனால் தேவன் ஏன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்பதற்குரிய சில விஷயங்களை நம்ம கவனிப்போம், சத்தியங்களை எடுத்துக்கொள்வோம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்போம். 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணினார்? அவர் அன்பு கூர்ந்தார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, என்ன பேரான குமாரனை?
ஆங்கிலத்தில் only begotten son. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு அதை விட சிறந்தது அவரிடத்தில் வேறொன்றும் இல்லை. Why God sent his son? அப்படின்னா தேவனிடத்தில் சிறந்தது எதுனா நம்முடைய குமாரன் தான். குமாரனின் ஆவிதான். குமாரன் என்கிற கிறிஸ்துவை தவிர பிதாவுக்கு அதை விட மேன்மையானது வேறொன்றும் இல்லையா? அதனாலதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினாராம். சொல்லப்படுகிறது பாருங்க, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா, எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தோடி தம்முடைய குமாரனை கொடுத்து, இவ்வளவுதான் என்னுடைய அன்பு, இதுதான் அன்புடைய உயர்ந்த நிலை, இதுதான் அன்புடைய சிறந்த நிலை, இதை விட ஒரு சிறந்த அன்பு உலகத்தை நீ பார்க்கவே முடியாது. இயேசுவின் அன்பு எப்படி, தேவனுடைய அன்பு என்னன்னு புரிஞ்சுக்கணும். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, அது எவ்வளவு டெப்தான லவ், அது எவ்வளவு ஆழமான அன்பு அது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனமே சிறந்தது. என்ன சொல்றாரு? தேவன் நமக்கு இருந்த சிறந்த குமாரனை, நமக்கு இருந்த சிறந்ததை பாவிகளாக இருந்த நமக்காக, சத்துருக்களாக இருந்த நமக்காக, மோசமாக இருந்த நமக்காக தம்முடைய குமாரனை என்ன பண்ணினார்? அவர் கொடுத்தார். யாரை கொடுத்தார்? அவர் குமாரனை. கவனிக்க வேண்டிய சத்தியம் இருந்தான். யாருக்காக கொடுத்தார் பின்னாடி பார்க்கலாம். ஆனா ஏன் அவரை கொடுத்தார்? ஏன் கொடுத்தார்னா, அதுதான் பிதாவுக்கு இருந்தது சிறந்தது. அதை விட சிறந்தது பிதாவிற்கு வேறு ஒன்றும் இல்லை. இயேசுவை விட, தேவனுடைய குமாரனை விட சிறந்தது வேறொன்றும் தேவனிடத்தில் இல்லை. So God has given his begotten son. அதனால தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் தந்தார். நம்புறீங்களா நீங்க? இதை ஒரு உதாரணமாக இயேசு தான் வாழ்ந்த காலத்துல ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு நம்ம கவனிக்கலாம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 20வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 20வது அதிகாரம் 9 முதல் 15வது வசனம் வரைக்கும் நம்ம கவனிப்போம். லூக்கா சுவிசேஷம் 20வது அதிகாரம் 9 முதல் 15வது வசனம் வரைக்கும் பாருங்க. பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்ல தொடங்கின ஓமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகைக்காக விட்டு நெடுநாளாக புரதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்தனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்திலே ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவன் 3வது தரம் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்து விட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனை ஆகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். தோட்டக்காரர் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டு அவனை திராட்சை தோட்டத்துக்கு புறமே தள்ளி கொன்று போட்டார்கள். இது இயேசுவை குறித்து, பிதாவை குறித்து சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். என்ன சொல்றாரு? ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார், திராட்சை தோட்டக்காரர். அவர் அந்த திராட்சை தோட்டத்தை ஒருவனிடத்துல குத்தகைக்காக விடுகிறார். நான் திரும்பி வருகிற வரைக்கும் இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்துக்கொள் அப்படின்னு கொடுக்குறாரு. இடத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இவருக்கு என்று வர வேண்டிய பங்கு இருக்கிறதாங்க. அதனால என்ன பண்ணுகிறாரு? தன்னுடைய ஊழியக்காரையும் ஒருவனை அனுப்புறாரு. அனுப்பி எனக்கு சேர வேண்டிய அந்த பங்கை, அந்த கனியை, அவனிடத்துல அந்த பலனை வாங்கிவான்னு அனுப்புறாரு. ஆனால் இந்த தோட்டக்காரர்கள் இவர்கள் என்ன பண்றாங்க? இவனுக்கு நம்ம ஏன் தரணும்? தோட்டம் அவனுதான் இருக்கலாம், குத்தகைக்கு நம்ம எடுத்தவனா இருக்கலாம், நியாயமா நம்ம செயல்படக்கூடாதுன்ற பேர்ல அவனை அடித்து கொண்டு போடுகிறார். அதே போல ஒரு 3 ஊழியர்களை அடித்து கொள்றாங்க. இப்ப பிதாவானவர் யோசிக்கிறார், தோட்டக்காரர் யோசிக்கிறார், என்ன செய்யலாம்? அனுப்பின எல்லா ஊழியர்களும் அடிச்சு கொண்டுட்டாங்க. சரி, ஒண்ணு செய்யலாம், ஊழியர் அனுப்புறதுனால கொள்றாங்க. இப்ப நம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்ம என்ன பண்ணலாம்? அனுப்பி பார்க்கலாம். அனுப்பினால் அவனை பார்த்தாவது அஞ்சுவார்கள். என் குமாரனை பார்த்தாவது ஒரு பயம் வரும். இவன் தான் உரிமையாளன், இவன் தான் சுதந்திரவாளி, இது வரைக்கும் வந்தவங்களாம் வேலைக்காரன், அவனை அடிச்சு துரத்தி விட்டோம். ஆனால் இவன் தான் பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன், இவனை பார்த்து அஞ்சி நடுங்கி அவனிடத்துல ஒப்பு கொடுப்பாங்கன்னு பாக்குறாங்க. ஆனா நடக்கிற சம்பவமே வேற. அவனை பார்த்த உடனே அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அந்த குத்தகை எடுத்த மனிதர்கள் சொல்றாங்க, இவன் தான் உரிமையாளர், இவனை அடித்து என்ன பண்ணுவோம்? கொன்று போடுவோம் என்று சொல்லி தோட்டத்துக்கு வெளியே கொண்டு போய் அவனை அடித்து கொன்று போடுகிறார்கள். யாரை குறிக்கிறது?
பிதாவாகிய தேவன் தான் தோட்டக்காரர். அந்த இடத்துல ஊழியக்காரர்கள் என்று சொன்னது பழைய ஏற்பாட்டில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். மோசே, தாவீது, எலியா, எலிசா இது போல தீர்க்கதரிசிகளையும் தலைவர்களையும் தேவன் ஏற்படுத்தினார். எதற்காக? தேவனை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்களை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையே. அவர்களை கொலைதான் செய்தார்கள், அவர்களை கல்லால் அடித்தார்கள், அவர்கள் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அதனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு என்ன பண்ணுகிறார்? அனுப்பி தான் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அனுப்புகிறார். Each and everyone should know who is Father God. ஒவ்வொரு மனுஷனும் பிதாவாகிய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே பகையாய் இருக்கிற பாவத்தை எடுத்து போட்டு தேவனும் மனுஷனும் இணைந்திருக்க வேண்டும். மனிதன் தேவனை அப்பா பிதா என்று கூப்பிடுகிற உரிமைக்குள்ளே, அதிகார உரிமைக்குள்ளே வர வேண்டும் என்கிற திட்டத்தோடு தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். குமாரனை அனுப்பினால் அவரை என்ன செய்கிறார்கள்? அடித்து சிலுவையில் அடித்தவரை கொலை செய்கிறது நம்ம படிக்கிறோம். சரி, இப்ப இதுல காண்பிக்கப்படுகிறது என்ன? அவருக்கு நல்லாவே தெரியும், என் மகன் போனாலும் இதுதான் செய்வாங்க. ஆனால் ஏன் அனுப்பினார்? அப்பயாவது அவருடைய மனம், அப்பயாவது அவருடைய இருதயம் விலங்குகிறதான் பார்ப்போம். பிதாவாகிய தேவன் நம்மை நம்பி என்ன பண்ணியிருக்கிறார்? நம்முடைய மகனை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அவர் தான் உரிமையாளர், அவர் தான் சொந்தக்காரர், அவர் தான் சுதந்திரவாளி. அவர் பேச்சை கேட்போன்றது இல்லை. அவரை என்ன பண்ணினார்கள்? கொன்று போட்டார்கள். படிக்கும் என்ன பண்ணி போட்டார்கள்? அவரை கொன்று போட்டார்கள். அப்ப அதனாலதான் தேவன் ஏன் தம்முடைய குமாரனை அனுப்பினார்? ரட்சிப்பை உண்டு பண்ண முடியாது, மீட்பை உண்டு பண்ண முடியாது. மோசே மாதிரி திறந்து போயிருக்கலாம், தாவீது மாதிரி திறந்து போயிருக்கலாம், பல தீர்க்கதரிசிகள் எலியா, எலிசா எல்லாருமே இந்த உலகத்திலிருந்து கடந்து போயிருக்கலாம். அவர்களால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு, ரத்தத்தை சிந்தின இயேசு, பாயப்பட்ட இயேசு, நொறுக்கப்பட்ட இயேசு, பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து கொண்ட இயேசு எலியாவை போலவோ, எலிசாவை போலவோ, மோசேவை போலவோ அல்ல. அவர்களை போல அவர் கடந்து போகிறவரும் அல்ல. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறார். அவர் பாவத்தை, பாதாளத்தை மேற்கொள்கிறவர், வெற்றி சிறக்கிறவர் அவர். அதனாலதான் தம்முடைய குமாரனை என்ன பண்ணுகிறாங்க? He loaded with full power and authority. நம்முடைய குமாரனுக்கு முழு அதிகாரத்தை வல்லமையும் நிரப்பிட்டு அந்த பூமிக்கு பிதாவானவர் அனுப்பினார். நம்புறீங்களா நீங்க அதை? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஏன் அனுப்பினார் அப்படின்னா, அது பதில் கலாத்தியர் இருக்கிறார். கலாத்தியர் 4 அதிகாரம், கலாத்தியர் 4 அதிகாரம். இவ்வளவு மோசமான உலகத்துல பிதாவாகிய தேவன் ஏன் நம்முடைய குமாரனாக இயேசுவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி அனுப்பினார்? கலாத்தியர் 4 அதிகாரம், கலாத்தியர் 4 முதல் 7 வசனங்களை பாருங்கள். ஏன் அனுப்பினார் என்கிற பதில் அங்கு இருக்கிறது. கலாத்தியர் 4 வசனங்கள். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, நாம் எதை அடையும்படி? சொல்லுங்க. புத்திர சுவிகாரம் என்னது? பிள்ளைகள் என்கிற உரிமையை அடையும்படி. யார் என்ற உரிமையை அடையும்படி? பிள்ளைகள் என்கிற உரிமை. உலகத்தில் பிறக்கிறவர்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க தான் சொல்லக்கூடாது. ஹலோ, கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை. ஏன்னா வித்து வேற. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவம் இருக்கு, தீமை இருக்கு, அக்கிரமம் இருக்கு. கடவுளுடைய பிள்ளைகள் ஆகணும்னா கடவுளுடைய வித்தா மாறணும். கடவுளுடைய விருப்பம் உள்ளவர்கள், சித்தம் உள்ளவர்கள், வார்த்தை உள்ளவர்கள், மறுபடியும் பிறக்கணும் உலகத்தில். You should be born again. Without born again, you do not climb as a child of God. அவர் ஏற்றுக்கொள்கிறவர், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் விசுவாசிக்காம வேற எந்த ஒரு அடையாளத்தினாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் கிளைம் பண்ணவே முடியாது. ஆனால் இயேசுவை ஏன் பிதா இந்த பூமிக்கு அனுப்பினாரா? இதான் நோக்கம். எதுக்காக அனுப்பினாராம்? அவர் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. நாம் எதை அடையும்படி? அந்நியர்களா இருக்கிறோம். யாரா இருக்கிறோம்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளை போல வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாபம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவீனம் இல்லை, நோய்கள் இல்லை. ஆனா வாழ்க்கை அப்படி இருக்குது? அப்படி இல்லையே. அன்றாட உலகத்துல வியாதிகளை சந்திக்கிறோம், நோய்களை சந்திக்கிறோம், பலவீனங்களை சந்திக்கிறோம், பாவங்களை சந்திக்கிறோம், அக்கிரமத்தை செய்கிறோம். We face every evil. எல்லா தீமையான காரியத்தை வாழ்க்கையில நம்ம பண்ணோமே சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் அடைகிறது. என்ன? இது எதுவுமே தேவனோட ஒத்து போகாது. இது எதுக்குமே தேவன் ஒத்து போகிறவரும் அல்ல. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை தேவன் தமக்கு சத்ருவாய் தான் பார்க்கிறார், நமக்கு எதிரியாய் தான் பார்க்கிறார். ஏன்னா அவருடைய தன்மை அது இல்லை.
அவருடைய தன்மையற்ற மனிதனாய் மாறி இருக்கிறான் இப்ப. ஆனால் தேவன் இப்பதான் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துறார். என்ன அன்பை வெளிப்படுத்துறார்? அவன் பாவியை பிறந்திருக்கலாம், பாவத்துல பிறந்திருக்கலாம், அக்கிரமத்தை செய்திருக்கலாம், அவனுக்குள்ள பாவம் இருக்கலாம், அவனுக்கு எனக்கு சுத்தமா எந்த அடையாளம் அறிகுறியும் இல்லாத சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷனை கூட செப்பரேட்டட் இமேஜ்ல வாழலாம் மனுஷன். ஆனால் அவன் யாராக மாற வேண்டும்? அவன் என்னுடைய புத்திரனாய் மாற வேண்டும். யாரை மாற வேண்டும்? அவன். ஏன் இயேசு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஏன் ஊரெல்லாம் சபையை கட்டி வச்சிருக்கிறாங்க? ஏன் சபைகளில் ஆராதனைகள் நடக்கிறது? பிரசங்கங்கள் எதை பற்றியதுன்னா எப்படி கிறிஸ்தவர்கள் ஆகுவதுன்றதை பற்றி பிரசங்கம் இல்லை. எப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதை பற்றினா. எப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பூமியிலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனை குறித்தும் பிதாவாகிய தேவனுடைய திட்டம் நோக்கம் அதுதான். நம்முடைய குமாரனை ஏன் அனுப்பினார்? அந்த குமாரனை கொடுத்து அநேக குமார்த்தைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, எடுத்துக்கொள்ளும்படியாக, புத்திர ஸ்வீகாரத்தை ஒவ்வொரு மனுஷனும் அடையும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? நீங்க சிலுவையில ஏன் தம்முடைய குமாரனை கொடுத்தார்? சிலுவையில் அவர் ஒருவரை கொடுப்பதன் மூலமாக அநேக குமார்த்தைகள் தனக்கென்று அவர் ஏற்படுத்த முடியும். அவர் ஒருவர் பலியாவதன் மூலமாக, அவர் ஒருவர் பாவத்தை சுமப்பதன் மூலமாக, அவர் ஒருவர் பரிகார பலியாக மாறுவதன் மூலமாக அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அநேக தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியான வாய்ப்பு சிலுவையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. சிலுவையின் நோக்கம் அதுதான். இதுல பரிதாபப்படுறதுக்கோ சென்டிமெண்ட்டுக்கோ அவசியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இது சென்டிமெண்ட்னா ஒன்னே தான், பிதாவின் அன்பு தான் சென்டிமெண்ட். பிதாவின் அன்பு மட்டும்தான் இதுல ட்ரூத் சென்டிமெண்ட். அது சத்தியம் கலந்த உணர்வு. என்ன உணர்வு? இவ்வளவு இணைந்திருந்த தம்முடைய குமாரனை, ஒருபோதும் பிரிந்திருந்தாத குமாரனை, ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட குமாரனை, தன்னுடைய கடைசி மரணத்துல கடைசி மூச்சு விடும்போது கூட பிதாவே அவருடைய கைகளில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லக்கூடிய அவ்வளவு அன்பான மகனை தேவன் சத்துருக்களாய் பாவிகளாய் இருந்த நமக்காக நம்மை புத்திரர்களாக மாற்றும்படியாக அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதன் மூலமா விளங்குது தேவனுடைய அன்பு என்ன, பிதாவுடைய அன்பு எவ்வளவு வெளியேறுகிறது. ஏன் பிதா குமாரனை அனுப்பினார்? இதுக்காக தான். எதுக்கு? நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணம் கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீ நிலத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால், யாராய் இருக்கிறபடினால், இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை என்றால் you cannot claim as a son and daughter of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒருவரும் உரிமை பாராட்ட உரிமை இல்லை. ஏனென்றால் நீங்கள் அவருடைய வித்தே இல்லை. எப்படி நீங்கள் உரிமை பாராட்ட முடியும்? நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள், நீங்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று சொல்கிறார். காரணம் பிசாசின் வித்து தான் நமக்குள்ள இருக்கிறது. பிசாசுக்குள்ள இருக்கிற பாவம், பிசாசுக்குள்ள இருக்கிற தீமை, பிசாசுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமை, பிசாசுக்குள்ள இருக்கிற அநீதி, பிசாசுக்குள்ள இருக்கிற அக்கிரமம், பிசாசுக்குள்ள இருக்கிற பெருமை, இவைகள் தான் நமக்குள்ள இருக்கிறதே தவிர ஹலோ தேவனுடைய எந்த நல்ல கிரியைகளும் எந்த மனுஷனுக்குள்ள இயற்கையாக இருப்பது இல்லை. அவனுக்குள்ள பாவம் தான் இருக்குது, அவனுக்குள்ள அக்கிரமம் தான் இருக்குது. எல்லாவற்றையும் தெரிந்துதான் குறித்த காலத்தில் இயேசுவை நமக்காக சிலுவையிலே மரிக்க வைத்தார். எதற்காக? நாம் புத்திரர்களாய் மாறும்படியாக. யாராக மாறும்படியாக? அதை சொல்லுங்க. பிள்ளைகளாக மாறி என்ன செய்யணும்? 6 வசனம் சொல்லுது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் இப்போது பிதா யாருக்கு கூப்பிடுங்க சொல்லுகிறது? அப்பா பிதாவே. யார் என்று சிலுவையிடத்துல வந்தா மட்டும்தான் தேவனை, பிதாவை, கடவுளை நீங்க யாருக்கு கூப்பிட உங்களுக்கு உரிமை உண்டு? அப்பா பிதாவே. நம்புறீங்களா? நீங்க சிலுவையை நம்பினா மட்டும்தான். ஏன்னா சிலுவையிலே தான் தம்முடைய குமாரனை கொடுத்து நம்மை மீண்டு இருக்கிறார். He has offered his only son, begotten son. நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவரை விலையாக கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். He has bought us. அப்ப பிதாவாகிய தேவனை, கடவுளை அப்பா பிதாவை கூப்பிடுற உரிமை யாருக்கு தான் இருக்குது? யாருக்கு தான் இருக்குது? சிலுவையை நம்புற நமக்கு தான் இருக்கு. One who look on to the cross. சிலுவை நோக்கி பார்க்கிற நமக்கு தான் அது உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் இப்பொழுது அவர் யார் என்று கூப்பிடுங்கள், நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். யாருடைய ஆவி உங்களில் இருக்கிறது? யாருடைய ஆவி? தேவன் அனுப்பினாரே குமாரன் இயேசு. அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதா? அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்கிறது? எப்ப உனக்காக நான் ஒப்பு கொடுக்கப்பட்டேன், உனக்காக என் பிதா இந்த பூமிக்கு என்னை அனுப்பினார்,
என்னை சிலுவையில் அடிக்க வைத்தார், ரத்தம் சிந்தும்படியாக ஒப்பு கொடுத்தார். நான் உனக்காக பாடுகள் பட்டேன், உனக்காக அவமானம் அடைந்தேன், உனக்காக எல்லா சித்திரவாதியும் பட்ட ஒரே ஒரு நோக்கம் தான், நீ புத்திரனாய் மாறுபடியாக. யாராக மாறுபடியாக? to become the child of God. தேவனுடைய பிள்ளையாக மாறுபடியான விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ அது விலை கொடுத்து வாங்க முடியாதுன்றதுனாலதான் இலவசமா கொடுத்திருக்கிறாரே தவிர, ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலைதான் குமாரன் தம்முடைய குமாரனை விலைக்கு கொடுத்தது, சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது. நம்புறீங்களா நீங்க? அதை 7வது வசனம், ஆகியால் நீ அடிமையாயிராமல், ஆகியால் நீ யாராயிராமல், அடிமையாயிராமல் யாராயிருக்கிறீர்கள்? புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். அதான் கிறிஸ்துவனுடைய சுதந்திரம் தான் அர்த்தமா. ஆங்கிலத்தில் ஃபெலோ ஹையர்ஸ், ஃபெலோ ஹையர்ஸ்னா உடன் பிறந்தவர்கள். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு உடன் பிறந்தவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து உங்களுடைய மூத்த அண்ணனாய் இருக்கிறார். நீங்கள் எல்லாம் அவருக்கு இளையனும் இளைய தங்கைகளுமாய் இருக்கிறீர்கள். ஃபெலோ ஹையர்ஸ். நம்புறீங்களா நீங்க? அதை அப்ப என்ன சொல்ல வர்றார்? பிதா எனக்கு எப்படி ஒருவராய் இருக்கிறாரோ அதை போல உங்களுக்கும் அவர் தான் பிதாவாய் இருக்கிறார். பூமியிலே பிதாக்கள் இருக்கலாம், அப்பா இருக்கலாம், ஆனால் இவரை கம்பேர் பண்ணும்போது அவர் அவ்வளவு பெருசா கிடையாது. நல்லவரா இருக்கலாம், ஆனா வல்லவரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்க அப்பாவோட உங்க பாவத்தை மன்னிக்க முடியுமா? ஹலோ, ஜீவனா கொடுக்கலாம், அந்த ஜீவனால உங்களுக்கு ஏதாவது லாபமா? ஒண்ணும் கிடையாது. நல்லவரா இருக்கலாம், நன்மை செஞ்சிருக்கலாம், பட் it all has an end and limit. அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது, அது எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு. ஆனால் பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. He shows his unmerited love towards us. பிதாவாகிய தேவன் இருக்கிறதே உயர்ந்தபட்ச அன்பு, அவ்வளவுதான். இதுக்கு மேல அன்பு காட்டுறதுக்கு உலகத்தில் யாருக்கையும் அளவே இல்லை. அதனால ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அவ்வளவுதான் அன்பு. அதுக்கு மேல அன்பு கொண்டும் காமிக்கிறது இல்லைங்க. இவ்வளவுதான் அன்போடைய உயர்ந்த நிலை இதுதான். எது? அடுத்த வசனத்தை படிப்போம். என்னது? ரோமர் நிருபம் 5வது அதிகாரம், ரோமர் 5வது அதிகாரம். பிதா எவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்தார்ன்றதை நம்ம கவனிப்போம். பிதாவின் அன்பு எவ்வளவாய் இருந்தது? பிதாவின் அன்பு எவ்வளவாய் இருந்தது? கால்குலேட் பண்ணலாமா? ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. ரோமர் 5:6 பாருங்க. அன்றையும் நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே, யாரா இருக்கும் போதே? பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். முதல் காரியம் பிதாவின் அன்பு. தேவனுடைய பிதாவாகிய அன்பு எவ்வளவு அப்படின்றத பார்க்கிறோம். பிதாவின் எவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்தார் பார்க்கிறோம். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? பலனற்றவர்களா இருந்த நம்மை அன்பு கூர்ந்தார். யார் அன்பு கூர்ந்தார்? அவர் பலனற்றவர்களா இருந்த. அப்படின்னா பிதாவுக்கு முன்பதாக நிற்க எந்த தகுதியும் கிடையாது, எந்த பெருமை கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது, எதுவுமே இல்லை. பலனற்றவர்கள். இல்லாதவர்கள் நீங்களும் நானும் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து யாருக்காக மரித்தாராங்க? அக்கிரமக்காரருக்காக. அது 2வது அன்பின் அளவுடைய 2வது அளவு என்னது? அக்கிரமக்காரருக்காக அன்பு காட்டப்படுகிறது. முதல்ல பலனற்றவர்களுக்காக காட்டப்படுகிற அன்பு, 2வது யாருக்காக காட்டப்படுகிற அன்பு? அக்கிரமக்காரருக்காக காட்டப்படுகிற அன்பு. பிதாவின் அன்பு எவ்வளவாய் அன்பு கூர்ந்தான்னு பார்க்கிறோம். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? பலனற்றவர்களை அன்பு கூர்ந்தார். 2வது அக்கிரமக்காரரை அன்பு கூர்ந்தார். யாரை அன்பு கூர்ந்தார் அவர்? அக்கிரமக்காரரை. 7வது வசனம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறார், இது நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவனுக்காக ஒருவன் ஏதாவது ஒரு உயிர் போற சூழ்நிலையில கூட உதவி செய்யணும்னு யோசிப்பான். ஆனா அக்கிரமக்காரனை காப்பாற்றணும் யாருன்னு நினைப்பானா? ஹலோ, நினைக்கவே அவன் தண்டிக்கப்படணும்னு தான் நினைப்பான், அவன் அழிஞ்சு போகணும்னு தான் நினைப்பான், அவன் சாகணும்னு தான் இந்த உலகம் நினைக்கும். ஆனா பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டதாக திரும்ப சாகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகாமல் தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு சேரணும்ன்றதுதான் அவருடைய திட்டம். அதனால என்ன பண்ணினார்? தம்முடைய குமாரனை அனுப்பி பலனற்றவர்களா இருந்தவர்களை, அக்கிரமக்காரராய் இருந்தவர்களுக்காக தம்முடைய குமாரனை மரிக்க வைத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் என்ன பண்ணினார்? அவர் அன்பு கூர்ந்தார். அதோடு நின்று போச்சா? இல்ல, அடுத்தது இன்னும் ஆரம்பிக்கிறார். 8வது வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில், யாராய் இருக்கையில்? தேவனுடைய அன்பு எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னா பாவிகளாய் இருந்தவர்களை அன்பு கூர்ந்தார். யாராய் இருந்தவர்களை அன்பு கூர்ந்தார்? அவர் God loves the sinners. யாராய் அன்பு கூர்கிறார்? ஆனா இன்னைக்கு சபையில் என்ன போதிக்கப்படுகிறது? விசுவாசிகளே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததா அவனை பருத்து எடுத்து விடுறாங்க இல்லையா?
தேவன் உன்னை எப்படி அன்பு கூறுவாரா ஆச்சு பூச்சுன்றாங்க. பாவிகளா இருந்த போதே அன்பு கூறுவர். இப்போது பிள்ளைகளா இருக்கிறோம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், குமாரனை விசுவாசிக்கிறோம். அப்பா பிதாவின் கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தில் இயேசுவின் குமாரனின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்பொழுது இப்பொழுது நம்மை நேசிப்பது, இப்பொழுது நம்மை அன்பு கூறுவது என்பது அதிக நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. நம்புறீங்களா? நீங்க நல்லா சொல்றாரு பாருங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே, கிறிஸ்து யாருக்காக மரித்ததுனாலே? தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். யாருக்காக தம்முடைய குமாரனை அனுப்பி மரிக்க செய்தார்? தம்முடைய குமாரனை யாருக்காக கொடுத்தார்? தம்முடைய குமாரனை யாருக்காக விலைக்கிரயமா கொடுத்தார்னா பாவிகளை நீக்கும்படியாக. யாரை மீட்கும்படியாக? பாவிகளை மீட்கும் பொருளாக தம்முடைய குமாரனை கொடுத்து தம்முடைய அன்பு இவ்வளவு பெரியது என்பதை பிதா விவரித்தார். எப்படி? நான் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன பண்ணினார்? அவர் விளங்க பண்ணினார். யார் விளங்க பண்ணினது? தேவன் விளங்க பண்ணினார். தேவனா யாரை குறிக்கிறது? பிதாவை குறிக்கிறது. ஃபாதர் காட். பிதாவானவர் எதை விளங்க பண்றாரா? எந்த அன்பை விளங்க பண்ணுகிறார்? எதை அன்பு என்று விளங்க பண்ணுகிறார்? பாவிகளா இருந்தவர்களுக்காக ஒரு பாவமும் அறியாது பரிசுத்தமானவரை தம்முடைய குமாரனை பாவிகளுடைய பலியாக என்ன பண்ணுகிறார்? சிலுவையிலே ஒப்பு கொடுத்து காண்பிக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறார். இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணுகிறார்? அவர் அன்பு கூறுகிறார். எவ்வளவாய் அன்பு கூறுகிறார்? அவர் பலனற்றவர்களை, பலவீனர்களை, அக்கிரமக்காரரை, இப்போது படிச்ச பாவிகளை மீட்கிறபடியாக தம்முடைய குமாரனை கொடுத்து என் அன்பு இவ்வளவுதான் பாருங்க. உலகத்தை யாராவது காட்ட முடியுமான்னு காட்டுவாங்க. No one can show that kind of love. தன்னுடைய அன்பு ஒருவரிடம் இருந்தது மாதிரி காட்டவே முடியாது. அப்படி காட்டினாலும் ஒன்றும் பிரோஜனம் இல்லை. ஏன்னா இந்த அன்புல தான் ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது, மீட்பு அடங்கி இருக்கிறது, புது வாழ்வு அடங்கி இருக்கிறது. அதனால தம்முடைய குமாரனை கொடுத்தது நோக்கம் அதுதான். தேவனோடு அந்த சாக்கியத்தில் அந்த இணைப்பதில், பிள்ளைகளாக மாறுவதற்குரிய அந்த ஏற்பாடு என்பது எப்படி நடக்க முடியும்? இவருடைய பரிசுத்தமான குமாரனை சிலுவையில் இவனுக்காக ஒப்பு கொடுக்கும் போது, அதை இவன் விசுவாசிக்கும் போது, அந்த ரத்தத்தினால் இவன் கழுவப்படும் பொழுது, அதை இவன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு இறுதியும் உள்ளவனும் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கக்கூடிய உரிமையை, அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறான். நம்புறீங்களா நீங்க? அதை 9 வசனம் பாருங்க. இப்படிதான் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். யாரா இருக்கையில்? அடுத்த கட்டத்துக்கு காட்டுறாரு. தேவனுடைய அன்பு யாருக்கு வெளிப்பட்டது? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார்? சத்துருக்களாய் நடந்தவர்கள். யாரை நடந்தவர்கள்? சத்துருக்களாய் இருந்தவர்கள். சொல்றார் பாருங்க. அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹலோ, அவருடைய ஜீவனை ஏன் கொடுத்தார்? இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்ததன் மூலமாக நான் அந்த ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்பதற்காக தான் கொடுத்தார். அவருடைய பரிசுத்தமான ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவும். நம்புறீங்களா நீங்க? அதை நான் ஒரு காலத்துல சத்துருவாய் இருந்தவன், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறேன். முன்னே நான் தேவனை வெறுத்தவன், இப்பொழுது தேவனை அன்பு கூறுகிற இருதயமுள்ளவனாய் மாறி இருக்கிறேன். இதெல்லாம் யார் மூலமா நடந்தது? தானா நடந்துச்சா? இல்ல. இயேசுவை சிலுவை மரணத்தை அறிந்து கொள்ளும் போது, புரிந்து கொள்ளும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதுதான். இயேசு எப்படி பிதாவை அன்பு கூர்ந்தாரோ, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னாரோ, அதே போல இன்றைக்கும் இயேசு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பிதாவும் எப்படி இருக்கிறார்கள்? இப்பொழுது ஒன்றாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள் அவர்கள்? சொல்லுங்களேன். அப்பாவும் பிள்ளைகளும் எப்படி இருக்கிறீங்க? ஒன்றாய் இருக்கிறீர்கள். 1 யோவான் 4 அதிகாரம். 1 யோவான் 4 அதிகாரம் 8வது வசனம் முதல் பாருங்க. 1 யோவான் 4 1 யோவான் 4 8 முதல் 10 வசனங்களை பாருங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் யாரை அறியான்? தப்பு கிடையாது. ஆனா அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான. தேவன் யாராக இருக்கிறார்? அவர் தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் தேவன் யாரை குறிக்கிறது? அப்பாவை குறிக்கிறது, பிதாவை குறிக்கிறது. பிதான்றது வடமொழி சொல்லியா, அப்பான்னு நம்ம கூப்பிடுறோம்.
பிதாவாகிய தேவன் அப்பா எப்படி இருக்கிறார் அவர்? உண்மையில எப்படி இருக்கிறார் அவர்? நீங்க பாவிகளா இருக்கையில் உண்மையில எப்படி இருந்தார் அவர்? சத்துருக்களா இருக்கும் போது உண்மையில எப்படி இருந்தார் அவர்? யோவான் சொல்றாரு, தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே, யாராலே? தம்முடைய எந்த குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரோ, மரிக்க வைத்தாரோ, ரத்தம் சிந்த வைத்தாரோ, அதை பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, நாம் என்ன பண்ணும்படிக்கு? தேவன் ஏன் அன்பாக இருக்கிறார்? தேவன் அன்பு ஏன் எல்லா அன்பை விட பெருசுனா, இந்த அன்புதான் இந்த உலகத்திலே நம்மை பிழைக்க வைக்கிற அன்பு. இந்த அன்புதான் நம்ம என்ன வைக்கிறார்? இது சொல்லுங்களேன். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நம்ம என்ன பண்ணும்படிக்கு? பிழைக்கும்படிக்கு. பிழைக்குன்னா நம்ம லாங்குவேஜ் சொன்னா வாழ்ந்திருக்கிறது. எப்படி இருக்கிறது? அது வாழ்ந்திருப்பதற்கு. வாழ்ந்திருப்பதற்கு யாரை கொடுத்திருக்கிறார்? பிதா தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே ஏன் ஒப்பு கொடுத்தாங்க? இதுதான் வாழ்ந்திருப்பதற்கு. பாவத்திலிருந்து விடுதலையாகி வாழ்ந்திருப்பதற்கு, சாபத்திலிருந்து விடுதலையாகி வாழ்ந்திருப்பதற்கு, வியாதியிலிருந்து விடுதலையாகி வாழ்ந்திருப்பதற்கு, நிலைமையிலிருந்து விடுதலையாகி வாழ்ந்திருப்பதற்கு, பயத்திலிருந்து விடுதலையாகி வாழ்ந்திருப்பதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அப்படிதான் பார்க்கணும். சிலுவையில ஏன் அவரை ஒப்பு கொடுத்தார்? காரணம் நான் வாழ்ந்திருக்கும்படிக்கு. நான் எப்படி இருக்கும்படிக்கு? சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நான் தான் பார்க்கணும். குற்றுயிராய் அடிபட்டு கிடக்கிறவன், வியாதியில கிடக்கிறவன், வேதனையில கிடக்கிறவன், அதெல்லாம் அங்க அறியப்பட்டான். சிலுவையிலே அறியப்பட்டேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவினில் வாழ்கிறார். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என்ன சொல்ல வரீங்க? பாவத்தை, சாபத்தை, அக்கிரமத்தை இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சாபம் என் குடும்பத்துக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. குறைவு பத்தாக்குறை என் குடும்பத்துக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. ஆனா இதுதாம இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? இதை பேசணும். விசுவாச வார்த்தைகளை உள்ளத்துல விசுவாசிகள் வாயில அறிக்கையிடணும். கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் மூலமாக நான் வாழ்ந்திருக்கும்படிக்கு, நான் எப்படி இருக்கும்படிக்கு? வாழ்ந்திருக்கும்படிக்கு. அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய அன்பு என்னை வாழ்ந்திருக்க செய்திருக்கிறார். அவருடைய அன்பு என்ன பண்ணுகிறது? என்னை. அதனாலதான் பூலோக அப்பாக்கள் கடந்து போகலாம், கடமையை செய்ய தவறலாம், கடமையை செய்யாம கூட உங்களுக்கு போலாம். அதை உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு மட்டும் உங்களை மாதிரி அப்பா கிடைச்சாருன்னு எப்படி தெரியுமா இருக்கும்? என் ஃப்ரெண்டு வந்து அப்படி சொல்லுவான், எனக்கு மட்டும் உங்க அப்பா மாதிரி இருந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? நான் சொல்லுவேன், ஒரு நாள் எடுத்து போய் வீட்டில் உட்கார வச்சுப்பாரு, அப்புறம் எப்படின்னு உனக்கு தெரியும். நடந்தா கொடுத்தோம், உட்கார்ந்தா கொடுத்தோம், மறந்தா கொடுத்தோம், படுத்தா கொடுத்தோம்னு. புரியுதா இல்லையா? ஆமா, மினியேச்சர் லெவல்ல பார்ப்பாரு. வாழவே முடியாது. பர்ஃபெக்ட் கூட இம்பர்ஃபெக்டா காமிச்சிருவாரு. அதனால உலகத்தில் அப்படி யோசிக்கலாம். நீ எனக்கு ஒரு நல்ல அப்பா கிடைக்கல, எனக்கு மட்டும் நல்ல அப்பா இருந்தாருன்னா எப்படி தெரியுமா இருந்திருப்பேன்? இல்லை, எங்க அப்பா நல்ல அப்பா தாங்க, ஆனா அவர் அவரால் ஒன்றும் முடியல, அவரால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பார்த்துட்டாருங்க. ஆனாலும் என் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை மாற்றுவதற்கு, என் நல்ல வாழ்க்கையில வாழ வைப்பதற்கு, என் எதிர்காலத்துக்கு போதுமான ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு போறதுக்குலாம் எங்க அப்பா எப்படிப்பட்டவரா இல்லை, எனக்கு போதுமானவரா இல்லை அப்படின்னா சிலுவையை நோக்கி பாருங்க. அங்க ஒரு அப்பாவுடைய அன்பு வெளிப்படும். அந்த அப்பா தான் சொல்றாரு, என்னுடைய குமாரனை அனுப்பி உன்னை நான் என்ன பண்ண வைக்கிறேன்? நானு பிழைக்க வைக்கிறேன். என்ன பண்ண வைக்கிறேன்? நானு வாழ வைக்கிறேன் உலகத்துல. ஹலோ, வேதத்தை படிச்சு பாருங்க. எந்த ஒரு ஐஸ்வர்யவானும், எந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுடைய பின்புலமா அப்பா அம்மா இருந்ததே கிடையாது. அவரு நமக்கு எந்த அப்பா இருந்தார்? முன்னாடி ஆசீர்வாதத்துக்கு இந்த சீமானை மாறுவதற்கு இருந்தாங்களா? கிடையாது. தேராவின் ஒருத்தர் கூடவே இருந்தார், கொஞ்ச நாள் செத்து போயிட்டார். அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் தான் சீமானை மாறுகிறான். அதுக்கப்புறம் பெரிய ஐஸ்வர்யம் வருகிறது, ஈசாக்கு பேருக்கிறான், இதெல்லாம் நடக்குது. அவங்க அப்பா இருந்தார், ஆனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிள்ளையே இல்லாம இருந்தான் இருக்குது, சந்ததியே இல்லாம இருந்தான் இருக்குது ஆபிரகாம். ஆனால் இந்த தகப்பனவனை தேடி வந்த பிறகு சந்ததி உள்ளவனாய் வானத்தின் நட்சத்திரங்களை போல உனக்கு சந்ததி உண்டாகும் வாக்குறுதி கொடுத்தார். நம்புறீங்களா? நீங்க தாவீது எடுத்துக்கீங்க. தாவீதுக்கு எந்த அப்பா பேக்ரவுண்டா இருந்தாரு? மனைவி ஒரு கட்டத்துல கடவுளுடைய காரியத்தை நிந்திக்கும் போது அவரிடத்துல சொல்றான், அவங்க அப்பா பத்தி பேசுறான், மாமனார் பத்தி. ஏன்னா அவங்க மாமனார் ராஜா சவுல். அவனை பத்தி கேட்கறான், உங்க அப்பா ராஜாவா இருந்தாரு, உங்க அப்பாவை என்ன இந்த ராஜா வாக்குவதற்கு இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாரு. உங்க அப்பா என்னை அழிக்கதான் ஓடி வந்தார், என்னை கொல்லதான் இரவு பகலம் தேடி வந்தார். என்னை உயர்த்தினது என்னுடைய
தேவன் என்னுடைய தகப்பன் என் மேல இறக்கம் வச்சு, என் மேல அன்பு வச்சு, எனக்காக வாக்குறுதிகளை கொடுத்து, இறுதியத்துக்கு ஏற்றவன் என்று அவர் எண்ணி என்ன பண்ணினார்? ராஜாவாக உயர்த்தினார், ராஜாவாக என்ன அபிஷேகம் பண்ணினார், எல்லா தீமையிலிருந்து என்ன பாதுகாத்தார். என்ன அவருடைய அன்பு தான் பெருசு, அவருடைய அன்பு தான் பெரியது. நம்புறீங்களா? நீங்க சினிமாலாம் போய் பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னா, அதுக்கு 4 பாட்டு வச்சிருக்காங்க. ஒருத்தர் போன் பண்ணுவோம் பாருங்க, அவர் ரிங்டோன் எப்பவுமே அது ஒரு ரிங்டோன் தான் 3-4 வருஷமா இருக்குது. அன்புள்ள அப்பா அப்பா உன்னை போன் யாருமே இல்லையே. அதான் சரி, ரிங்டோன் நல்லா தானே இருக்குது, நெஜத்துல அந்த மாதிரி இல்லையே, நிஜத்தில் அது போல இல்லையே. தூக்கம் போடுவது நிஜத்தில் அது போல இல்லையே. நிஜத்தில் யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா? அது மாதிரி கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு நல்லவங்களா இருப்பாங்க, ஓரளவுக்கு முடிஞ்சது செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு வாழ்வளிக்கிற ஒரு வாழ்க்கை முழுவதுக்கும் போதுமானவராக இருக்கிற அப்பாவா அவங்க இருக்கவே முடியாது. அதுக்குதான் இவர் சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. யோவான் அதுக்கு எடுத்து கொடுக்குறாரு. என்ன எடுத்து கொடுக்குறாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே வாழ்ந்திருக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு என்ன பண்ணப்பட்டது? வெளிப்பட்டது. நம்புறீங்களா நீங்க? தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எப்படி வெளிப்பட்டதா? நம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில கொடுத்து நம்மை அவர் வாழ வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ண வைத்திருக்கிறார்? அவர் சொல்லுங்களேன். நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருப்பது என்பது உங்களுடைய நல்லதுல கெட்டதுல இல்ல. நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருப்பது என்பது பிதாவாகிய தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பினால். எதனால் நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருப்பீர்கள்? பிதாவாகிய தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பினால். அந்த அன்புதான் செயலாய் வெளிப்பட்டது. என்ன செய்யறது? தம்முடைய குமாரனை சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தது. எங்க ஒப்பு கொடுத்தது? அவர் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது பிதாவின் அன்பை தான் நோக்கி பார்க்கணும். பிதா நான் நன்றாய் வாழ்வதற்கு அவருடைய குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். எங்க ஒப்பு கொடுத்திருக்கிறார் அவர்? அவர் சொல்லுங்களேன். அப்ப நான் நன்றாய் வாழ்ந்திருப்பது என்பது நிச்சயம். நம்புறீங்களா நீங்க? 1000 10,000 பேர் எழும்பி நின்றாலும் சரி, அது என்னை ஒன்னும் அணுகவே அணுகாது. என் நல்வாழ்க்கை அது கெடுக்க முடியாது, என் உயர்வை தடுக்க முடியாது, என் ஆசீர்வாதத்தை கெடுத்து போட முடியாது. காரணம் the Father God has loved me. காரணம் பிதாவாகிய தேவன் என்னை அன்பு கூர்ந்தார். அதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே கொடுத்தார். அதனால அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? என்னுடைய குமாரனை தந்து உன்னை வாழ வச்சிருக்கிற. வாழ்ந்தது எப்படி நீ வாழ்ந்தது? அது இதே யோவான் 3 யோவான்ல தன்னுடைய விசுவாசிகள் இருக்கிறார். பிரியமானவனே, நாத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, விசுவாசியே எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாசமா போன்னு சொல்றது 1000 சபை இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்க பிரதர் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு 1000 பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல ஒருத்தர் இருக்கிறார் சொல்றாரு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து விசுவாசி எப்படி நீ சுகமா இருக்கு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ வாழ்ந்திருப்பது என்பது தேவனுடைய விருப்பம். அதுக்கு நன்றி இருப்பது உன்னுடைய கடமை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. பேசுறது புரியுதுங்களா? இல்ல நீ இடையில என்ன இருக்கு? இந்த இடையில மேன்மை பாராட்ட அது இதுன்னு சொல்றது ஒண்ணுமே இல்ல. நம்முடைய குமாரனை கொடுத்து நன்றாக வாழ்ந்தது என்று சொல்லி இருக்கிறாரு. நம்முடைய அன்பை அப்படி என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் வெளிப்படுத்திருக்கிறார். நம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்திருக்கிறார்? நம்முடைய குமாரனை கொடுத்து நீ வாழ்ந்து. நல்ல குமாரனை கெட்டவங்களுக்காக கொடுத்திருக்கிறார், சத்துருக்களுக்காக கொடுத்திருக்கிறார், பாவிகளுக்காக கொடுத்திருக்கிறார், அக்கிரமக்காரருக்காக கொடுத்திருக்கிறார், பலவீனருக்காக கொடுத்திருக்கிறார். எதுக்கு கொடுத்தாரு? இனி நீ பலவீனனா இருக்காது, பலவானா இரு. இனி நீ சத்ருவா இருக்காது, தேவனுடைய பிள்ளையாய் இரு. இனி நீ பாவியாய் இராத, நீதிமானாய் இரு. அதற்காகவே குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்கிற. இவ்விதமாய் தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் பாவிகளாய் வாழ வேண்டிய தடை எழுத்து உங்களுக்கு இல்லை. தரித்திரராய் வாழ வேண்டிய தலையெழுத்து உங்களுக்கு இல்ல. வியாதியிலும் பலவீனத்திலும் இருக்க வேண்டிய தலையெழுத்து உங்களுக்கு இல்ல. பயத்துல வாழ வேண்டிய தலையெழுத்து உங்களுக்கு இல்லவே இல்லை. ஏன் இல்ல? காரணம் பிதாவாகிய தேவன் என் அப்பா என்னை அன்பு கூர்ந்து நம்முடைய குமாரன் எனக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிறார். என்ன பண்ணி வைத்திருக்கிறார் அவர்? அப்ப நான் வாழ்ந்திருப்பது என்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கிறார். வாழ்ந்திருப்பேன் என்பது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது? என் வாழ்வை, எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை, உயர்வை எதையுமே எவனும் என்ன பண்ண முடியும்? தடுக்க முடியவே முடியாது. காரணம் பிதா அப்பா என்னை அன்பு கூர்ந்து நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கார். அவரால் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவரால் நான் பிழைத்திருக்கிறேன், அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அவரால் நான் எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கிறேன். நம்புறீங்களா நீங்க?
மார்க் எழுதின சுவிசேஷம் 15:34. ஒரே ஒரு சிலுவை மரணத்துல அவர் இயேசு பேசுறது ஒரு வார்த்தை, பிதாவின் அன்பு எவ்வளவு பெரியது என்று பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15:34. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூறினார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அதுதான் முதல்ல எடுத்து காமிச்சேன். இயேசுக்கும் பிதாவுக்குள்ள ஒரு அன்பு எப்படிப்பட்டது? அவர்கள் எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் அவர்கள் பிரிந்திருக்கவே இல்லை. they are always in oneness. எப்போதும் அவர்கள் ஒன்றாகவே இருந்தவர்களால் பிரிக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு இடத்துல, ஒரே ஒரு காரணத்துக்காக. எங்க பிரிக்கப்பட்டார்கள்? சிலுவையிலே பிரிக்கப்பட்டார்கள், பிதாவும் குமாரனும். என்ன காரணத்துக்காக? அநேக குமாரனுக்கு கை கொடுக்கும்படியாக தம்முடைய குமாரனை சிலுவையில் அவர் கைவிட்டார். நம்புறீங்களா நீங்க? அதை சிலுவையிலே பிதாவாகிய தேவன் தம்மோடு இந்த குமாரனை கைவிட்டார். He forsaken his only begotten son. Why? ஏன் கைவிட்டாருங்க? உங்களையும் என்னையும் கைப்பிடிக்கும்படியாக, உங்களையும் என்னையும் என்ன பண்ணும்படியாக. அதே கரம் இன்றைக்கு உங்களை நோக்கி இருக்கிறது. நீங்க அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ள முடியாது. அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ள முடியாது. அப்பாவுடைய கரத்தை பிடிச்சிருக்கீங்க, சிலுவையை நோக்கி வந்திருக்கிறீங்க. சிலுவை எதை காண்பிக்குது? எந்த அன்பை வெளிப்படுத்துது? உங்க அப்பா உங்களை நோக்கி கரத்தை நீட்டிட்டே இருக்கிறார். Hold up my hand, my dear son. என் கரத்தை என்ன பண்ணிக்கொள், பிடித்துக் கொள்ள மகனே, விட்டுறாத. வெளியிலாம் பிசாசு இழுத்துட்டு போயிடுவான், உலகம் இழுத்துட்டு போயிடும், பணம் இழுத்துட்டு போயிடும், அலை எடுத்துட்டு போற மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் ஓரமா போய் ஒதுங்கி கிடப்ப. அதனால எங்கேயும் போயிடாத, எங்கேயும் சிக்கிறாத. கொஞ்சம் இதற்கு நிறுத்தி நிதானமா நோக்கி பாருங்க. வாழ்க்கை அழிஞ்சு போறதுக்கோ, குட்டிச்சோர் ஆறுறதுக்கோ, இல்லை இப்படியே பிரச்சனைகள் இருப்பதற்கோ வாழ வைக்கிறது. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்வதற்கு என்ற தேவன் உண்டு. நம்புறீங்களா நீங்க? அது ஆமா, திடன் கொள்வதற்கு தேவனுடைய கிருபை உண்டு, திடன் கொள்வதற்கு தேவனுடைய அன்பு உண்டு, திடன் கொள்வதற்கு தேவனுடைய வல்லமை உண்டு. அதனால உபத்திரவங்களை பார்த்தே உலகத்துல வாழ்ந்து பழகிட்டு ஓடி போயெல்லாம் நினைக்காதீங்க. There is a hand always to come to you to hold up your hand. நீங்க அவர் கரத்தை பிடிக்க மாட்டீங்களான்னு காத்துட்டு இருக்கிறாரு. இந்த இரவு இந்த கால நேரத்தை நோக்கி பார்க்கணும். சிலுவை நோக்கி வந்திருக்கிறேன், குட் ஃப்ரைடே வந்திருக்கிறேன். குட் ஃப்ரைடே நான் அறிந்து கொண்ட சத்தியம் என்ன? பிதாவாகிய தேவன் பாவியை சத்ருவாய் இருந்த என்னை அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை சிலுவையை ஒப்பு கொடுத்தார். அவரை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக என்ன வெளிப்படுத்தப்பட்டது? அன்பு வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டிருக்கிறது? நீ வாழ்ந்திருக்கு, சுகமாயிரு என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வெளிப்பாடு அது? தம்முடைய குமாரனை கையை விட்டுட்டு என் கையை அவர் பிடித்திருக்கிறார். பாவியா இருந்து என் கையை பிடிச்சிருக்கிறார், சத்ருவா இருந்து என் கையை பிடிச்சிருக்கிறார், துரோகியா இருந்து என் கையை பிடிச்சிருக்கிறாரு. அதுதான் பிதாவின் அன்பா இருக்கிறது. யாருடைய அன்பாய் இருக்கிறது? அது அதான் சொல்லுங்களேன், பிதாவின் அன்பாய் இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க? அதை ஒரு கடற்கரையில பார்த்தோம் பாருங்க, 2 பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்காங்க. 2 பிள்ளைங்களும் 2 குடும்பத்தை சேர்த்த பிள்ளைங்க. அப்ப பிள்ளைங்க விளையாடிட்டே இருந்து ஒரு பிள்ளை விளையாடும் போல தள்ளி விட்டு விளையாடும் இல்லையா, கடல் அறையில ஒரு பிள்ளை போட்டு தள்ளி விட்டுருச்சு. அவங்க அப்பா எல்லாம் அவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. தள்ளி விட்டுருச்சு. நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சு தெரியல, அந்த பிள்ளையால எழுந்து வர முடியல பாருங்க. அந்த அலையில அப்படி இழுத்துட்டே போகுது. தள்ளி விட்ட பிள்ளை பார்த்து கை தட்டி சிரிக்குது. அதுக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கு நான் செய்திருக்கிறது எவ்வளவு பேர் தவறு. பெரிய பிள்ளைங்க, நாரதன் படிக்கிற பிள்ளைங்க கை தட்டி சிரிக்கிறாங்க. பெத்தவங்க பதறி ஓடி வந்து பாருங்க. அவங்க அப்பா ஓடி வந்து எப்படி போய் அந்த பிள்ளைய தூக்கிட்டாரு. தூக்கிட்ட உடனே நான் நினைச்சேன் பெரிய சண்டை இருக்கும், இன்னைக்கு பெரிய சண்டை இருக்கும், இல்லை பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பார்த்தா அவன் அப்பா தள்ளி விட்ட பிள்ளைய பாருங்க. ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளையை புரிஞ்சிச்சு நாம் என்ன செஞ்சோம். ஏன்னா அவங்க அப்பெல்லாம் கத்தி அடிக்க வந்துட்டாங்க பிள்ளைய. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. குற்ற உணர்வு பாருங்க. அந்த பிள்ளை அப்படியே ஒடுங்கி போய் நிற்குது. இந்த பிள்ளைய அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து என்ன சொல்றோம், ஓடி வந்து அந்த அடிக்கப்பட்ட அந்த பிள்ளைய பாருங்க, அந்த தள்ளிவிட்ட பிள்ளைய, அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளையோட அப்பா பாருங்க கரத்தை பிடிக்கிறாரு. அதை கூட்டிட்டு வராரு. அதை அணைச்சிட்டு சொல்றது பிள்ளை யாரும் அடிக்காது. ஒரு பக்கம் தான் பிள்ளை முழுக்க தண்ணியில கணைஞ்சு உயிருக்கு போராடிட்டு வந்து நிக்குது பக்கத்துல.
அது இடத்துக்கு ஒரு நிப்பாட்டி வச்சிருக்கிறார். வலது பக்கத்துல அதை அடிச்சு ஒரு வழி பண்ணணும்னு ஒரு கூட்டமே நிக்குதாங்க. அவங்க அம்மா அப்பா உட்பட அவங்க கிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றி இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து அரவணைச்சு கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு எடுத்து சொல்றாரு, இந்த மாதிரி செய்யக்கூடாது சொல்லி கொடுத்து பின்னாடி திருப்பி போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடை, இவ்வளவு ஈரத்துலையும் அந்த ஐஸ்கிரீம் கடையில போயிட்டு ஸ்டூல்ல உட்கார வச்சு 2 பிள்ளைங்களுக்கும் நெருந்து போயிட்டு அதை பார்த்துருந்தாங்க. நான் போனது ஏதோ ஒரு காரணத்துக்காக, அங்க போன நடக்கிற சம்பவமே வேற. நான் சொல்றேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த அப்பா விட பல மடங்கு, பல 100 இல்ல பல கோடி மடங்கு பெரியவர் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. ஏன்னா இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததோட போயிடும் அவ்வளவுதான். ஆனா இவர் தலைமுறை தலைமுறைக்கு உங்களை வாழ வைக்கிறவர். நீங்க இவரை நம்பி கை கொடுக்கலாம். நம்புறீங்களா? நீங்க அதை குமாரனுடைய கையை விட்டு இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய கையை பிடிக்க முடியல. அவர் பரியாசம் பண்றாங்க எல்லாரும். இயேசுவேன் ஒரு நாள் அற்புதம் செஞ்ச பிதாவை கொண்டு செஞ்சேன்னு சொன்னேன். இப்ப எங்க போனார் அந்த பிதா? Where is that God? உலகத்துக்கு காட்டணும். ஏன் கைவிட்டார் தெரியுமா? ஏன் ஏழி சபக்தானின் கத்தனார் தெரியுமா? என் கரத்தை பிடிக்கும்படியாக. யார் கரத்தை பிடிக்கும்படியாக? என் கரத்தை பிடிக்கும்படியாக என் தகப்பனுடைய அன்பு என்னை நோக்கி சிலுவையில் வெளிப்பட்டது. எங்க வெளிப்பட்டது? சிலுவையில் வெளிப்பட்டது. நான் வாழ்ந்திருக்கும்படியாக வெளிப்பட்டது. நான் சுகமா இருப்பதற்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் எல்லாவற்றிலும் நன்றாய் இருப்பதற்கு அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்ற சிலுவை அதுதான் உங்களுக்கு செஞ்சு முடிச்சது. God's perfect love, the depth of love has shown unto you. அதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதுக்காக? எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருப்பதற்காக. அதுதான் பிதாவின் அன்பு. அவன் எந்த நிலைக்கு உயர்த்திருக்கிறத நம்ம அறிந்து கொண்டோமானால் நம்ம உள்ளங்கள் மகிழ்ச்சியால் சந்தோஷத்தினால் துதியினால் நிரம்பும். தெரியுமா எந்த நிலைக்கு என்ன பிதாவாகி தேவன் நம்முடைய குமாரனை கையை விட்டுட்டு கையை பிடிச்சு எந்த நிலைக்கு என்ன உயர்த்தி விட்டா, எந்த நிலையில நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன்றதை தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? எடுத்து படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:6. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, யாரிடத்தில் அன்பு கூர்ந்து? பாவிகளாய், சத்துருக்களாய், பலவீனர்களாய், கைவிடப்பட்டவர்களாய் இருந்த நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களில் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவன் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எவ்வளவு பேர் வார்த்தை பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய அன்பு உங்களை எந்த உயரத்துக்கு உயர்த்திருக்கிறதா? ராஜாவாக ஆசாரியனாக உயர்த்திருக்கிறது. யாராக உயர்த்திருக்கிறது? நல்லா சொல்லுங்களேன். சினிமால பாட்டு பாடுறதுல நான் ராஜான்ட்டு, நான் சொல்றேன் சிலுவை உங்களை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். அது பிதாவின் அன்பா இருக்கு. யாருடைய அன்பு அது? நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, பரிதாபமானவர்கள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல. சிலுவையிலே அவர் தம்முடைய மகனுடைய கையை விட்டார். எதற்காக? உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி உங்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர வைத்திருக்கிறார். யாரோட அமர வைத்திருக்கிறார் அவர்? அதனால காலை தூக்கி விட்டு வாழ்க்கையில வாழலாம். 1000 குறைகள் மத்தியில், 1000 பிரச்சனைகள் மத்தியில, 1000 சவால்களின் மத்தியில சொல்ல முடியும், தேவன் என்னை ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ராஜாக்களும் ஆசாரியனுமாய் இருக்கிறேன். என் கடன் பிரச்சனை தீர்மானிக்க முடியாது, நான் கடனாளி. என் வியாதி என்ன தீர்மானிக்க முடியாது, நான் பலவீனமானதை. எது தீர்மானிக்கிறது? வார்த்தை தீர்மானிக்கிறது. சிலுவையிலே தம்முடைய குமாரனின் கையை விட்டு என் கையை பிடிச்சு என்னை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் என்னை அமர செய்திருக்கிறார். பிதாவாகி தேவன் முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சிலுவை மரணம் உங்களை அந்த நிலைக்கு உயர்த்திருக்கிறது. யாரை உயர்த்திருக்கிறது? உங்களை பிரபுக்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய். உங்கள் பிள்ளைகள் யார்? உங்கள் பிள்ளைகள் யார்? நீங்கள் யார்? சொல்லுங்களேன். அதை கூட நடந்து போகணும். அதை கூட என்ன பண்ணணும்? நடந்து போகணும். கடன் வாங்குவது, கடன் வாங்காம இருக்கிறது நிறைய டெக்னிக்ஸ் வச்சிருக்காங்க சில கடையில். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மனுஷ புத்தியில எப்படி எழுதுவாங்கன்னா கடன் அன்பை முறிக்கும் எழுதி போடுவோம். பார்த்துருக்கீங்களா? ஒரு பைபிள் ஸ்டோர்ல பார்த்தா என்னுடைய வாடிக்கையாளர்கள் ராஜாக்களா இருக்கிறார்கள், அதனால கடன் வாங்க மாட்டார்கள். அப்ப அது நீ வாங்கினா யார் நடத்தும்? எப்படி போட்டு சொல்றாங்க? பைபிள் புக் ஸ்டோர்ல போய் வாங்க. எப்பவுமே பார்ப்பேன் நான் போன ஸ்டிக்கர். எங்கள் வாடிக்கையாளர்கள் யாரு? ராஜாக்கள். அதனால அவர்கள் யார் என்ன வாங்க மாட்டார்கள்?
கடன் வாங்க மாட்டார், கடன் கேட்காதன்றத நல்ல விசுவாசியம், நல்ல சர்ச்சைக்கு போறாரு, அதனால கரெக்டா எழுதி போட்டுருக்காரு. எங்கள் வாடிக்கையாளர்கள் ராஜாக்கள், அதனால என்ன பண்ண மாட்டாங்க, என்கிட்ட கடனு கேட்க மாட்டாங்க. வீட்டுல எழுதி போடுதாதா, எதை எழுதி போடுங்க, 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி, சிலுவையிலே தம்முடைய குமாரனின் கையை விட்டு என் கையை பிடிச்சு என்னை ராஜாவாய் மாற்றி வைத்திருக்கிறார். யாரை மாற்றி வைத்திருக்கிறார்? அவர் ராஜாவை மாற்றி வைத்திருக்கிறார். ராஜாவை போல வாழ்வேன், ராஜாவை போல இருப்பேன். நம்புறீங்களா நீங்க? I will live as a king. ராஜா என்ன கிரீடம் வச்சுட்டு தெரியுதா? இல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே அதிகாரியா இருக்கு. யாரே அதிகாரியா இருக்கிறீங்க? உங்களுக்கு மேல ஒரு அதிகாரினா கடவுள் மட்டும்தான். வியாதி உங்கள் அதிகாரி இல்ல, விலகின உங்கள் அதிகாரி இல்ல, நோய் உங்கள் அதிகாரி இல்ல, அல்லோ தரித்திரம் உங்கள் அதிகாரி இல்ல. அதெல்லாம் முன்ன அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போது யார்? நீங்கள் ராஜாக்கள். நீங்கள் சொல்வதுதான் உங்களுக்கு அங்க நடக்கும். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் உழைப்பான். அவன் விசுவாசம் தான் வாழ்க்கையில பெரிய செய்யும். வேற யார் சொல்றதும், வேற யார் செய்யறதும், வேற யாருடைய கண்களும் வாழ்க்கையை ஒன்று பாதிக்க செய்யாது. நம்புறீங்களா நீங்க? அதனாலதான் ஜபம் வரும்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் ஜபம் தைரியமானதான் வரும். பிதாவாகிய தேவன் என்னை அன்பு கூறும்படியாக நம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக அவரை கையை விட்டுட்டாரு, என் கையை பிடிச்சிட்டாரு. என்னை ராஜாக்களும் ஆசாரியனுமாய் அவர் மாற்றி இருக்கிறார். அதான் இயேசு நம்முடைய அப்பாவை பற்றி, நம்முடைய அப்பாவை பற்றி ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கிறார். டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபாதர். உங்க அப்பாவை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாக்கியத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார். என்ன தெரியுமா? அது மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தோம். மத்திய 7:11 பார்த்தோம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், யாராகிய நீங்கள்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிறவங்கள் அப்பா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பா எதனா கொடுக்கிறாரா? தம்மிடத்தில் வேண்டி கொடுக்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதிக நிச்சயமா இருக்கிறது. எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்புறீங்களா நீங்க? அதை பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பிதா நன்மையானவைகளை கொடுப்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது? எதை வச்சு அதிக நிச்சயம் சொல்றாரு? காரணம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து விட்டார். அதை விட சிறந்தது அவரிடத்தில் வேறொன்றும் இல்லாதபடி நான் அதே கொடுத்துட்டேன். இவைகள் எல்லாம் கொடுக்காமல் இருப்பது எப்படி? நம்புறீங்களா நீங்க? சுகத்தை கொடுக்காம இருக்கிறது எப்படி? ஐஸ்வர்யத்தை கொடுக்காம இருக்கிறது எப்படி? நல்ல வீட்டை கொடுக்காம இருக்கிறது எப்படி? ஹலோ, கடன் வாங்காம வாழ்க்கை வாழ்றது, வாழாமல் இருப்பது எப்படி? கை விட்டுருவேன் நினைக்கிறியா? கையை விட மாட்டேன். அதுக்குதான் குமாரனை கை விட்டுட்டேன், ஏன்னா உன் கையை பிடிக்கும்படியாக. அதனாலதான் நீங்க ஜபத்தில் இப்படி வேண்டி போடணும். அப்பா பிதாவே, நன்மையான ஈவுகளை எனக்காக தருகிறேன் தகப்பனே. நீ நன்மையான ஈவுகளை தருவதற்காக ஸ்தோத்திரம். எதை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம்? நன்மையான ஈவுகளை, நன்மையான ஆசீர்வாதங்களை, நன்மையான காரியங்களை குடும்பத்திலே, வாழ்க்கையின், சபையிலே, தேசத்தில் நீ செய்வதற்காக நன்றி. ஏனென்றால் நீ அன்பான தகப்பனாய் இருக்கிறீர். என்ன தகப்பனாய் இருக்கிறீர்? ஆமா, உங்களுடைய அன்போடு கம்பேர் பண்ணும்போது பார்த்தா நாங்களும் பொல்லாதவர்கள் தான். பொல்லாதவர்களாகி நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு வெறும் நல்லதை பார்த்து பார்த்து தரும்போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயமா இருக்கிறது. என்ன நிச்சயமா இருக்கிறது? அதிக, அந்த அதிக நிச்சயத்தை தான் சிலுவை காண்பிக்கிறது. அதிக நிச்சயத்தை, அதிக நிச்சயத்தை தான் சிலுவை சொல்லுது. அதிக நிச்சயம் என்ன? கல்வாரி சிலுவையிலே தம்முடைய குமாரனை முன்னீது அன்பு செலுத்தி அவரை கைவிட்டிருக்கிறார், அவரை ரத்தம் செலுத்த விட்டிருக்கிறார், அவரை பாடுபட விட்டிருக்கிறார், அவருக்கு கதற விட்டிருக்கிறார், அவர் தனியா விட்டுட்டார் அவரை. ஆனால் உன்னை கை பிடிச்சிருக்கிறாரு, உன்னை தமிழத்தை சேர்த்திருக்கிறாரு, உன்னை தன்னுடைய குமாரனும் குமார்த்தியும் ஏற்றிருக்கிறாரு, உன்னை புத்திரன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதனால இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய் என்று சொல்லியிருக்கிறாரு. உன்னை ராஜாக்களும் பிரபுக்களோடு உயர்த்தி வைத்திருக்கிறார், உன்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அதை உணர்ந்து கொள், அதை புரிந்து கொள். இது எல்லாமே உன்னை உணர்ந்து வெளிப்படுத்தியது. தேவன் அன்பாகவே, தேவன் வெளிப்பட்டவராகவே இருக்கிறார். அவர் சிலுவையிலே இந்த பிதாவின் ஆழ்ந்த அன்புதான் என்ன பண்ணப்பட்டதாங்க? வெளிப்பட்டது. நம்புறீங்களா நீங்க? அதை அதனால கல்வாரியில் வெளிப்பட்ட தகப்பனுடைய அன்புக்கு ஈடான வேறு ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லை. அதனாலதான் வேதத்துல சொல்லப்படுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் எனக்கு சேர்த்துக் கொள்வார் அப்படின்னு அர்த்தம். அவர் எனக்கு அதை விட மேலானவராக இருப்பார். நம்புறீங்களா நீங்க? அதை விட போதுமானவராக இருப்பார். அதை விட அதிகமான நன்மைகளை தருவது அதிக நிச்சயம்.
நம்புறீங்களா? நீங்க கொள்ளாதவர்களாகிய உங்கள் தகப்பனும் தாயும் உங்களுக்கு செய்வதை காட்டிலும், உங்களுக்கு தருவதை காட்டிலும், உங்களுக்கு தராததை காட்டிலும் அதிக நன்மையான ஈவுகளை தருவது பரமபிதாவுக்கு அதிக நிச்சயமான ஒன்றாய் இருக்கிறது. அந்த நிச்சயத்தின் அடையாளம் தான் சிலுவையாக இருக்கிறது. நம்புறீங்களா? நீங்க அதை எல்லாரும் இருக்கும். திருவிருது நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கையில் வைத்திருக்கிற அப்பம் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை, சாபங்களை, அக்கிரமங்களை, நோய்களை, நீரல்களை எல்லாவற்றையும் சுமந்து கொண்ட இயேசுவின் விலையேற பெற்ற சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் சரீரத்தில் அடைந்த ஆக்கினையின் மூலமாக நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, நோய்கள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவின் விலையேற பெற்ற அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கையில் வைத்திருக்கிற அப்பத்தை இப்பொழுது நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட அதை புசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, பாத்திரம் என்ற ரத்தத்தாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், கையில் வைத்திருக்கிற திராட்சரசம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் கையில் வைத்திருக்கிற திராட்சரசத்தை இப்பொழுதும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட அதை நீங்கள் பானம் பண்ணலாம். அன்பும் இருக்கும் பரலோகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதானே அருமையான உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிற புனித வெள்ளி ஆராதனைக்காக நடி செலுத்துகிறோம். நேரம் மட்டுமாக உம்முடைய சமூகத்தில் இருந்து பாடி துதிக்கவும், வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களுக்கு கிருபையா ஈவாய் தந்த நல்ல நேரத்துக்காக நடி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட சத்திய வார்த்தைகளின் படியே எங்களுடைய பரமபிதா எங்களுக்கு அதிகமான நன்மைகளை அருள்வது அதிக நிச்சயமா இருக்கிறது. காரணம், நீர் உடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து எங்களை அன்பு கூர்ந்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைய அன்பு எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. நாங்கள் வாழ்ந்திருப்பதற்காக, நாங்கள் சுகமாய் இருப்பதற்காக, நாங்கள் சுழித்திருப்பதற்காக, எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக சிலுவையிலே உடைய அன்பு எங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டபடியாக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். உங்களுடைய அன்புக்கு முன்பதாக பூமியில் இருக்கிற எல்லா தகப்பன்மார்களும் கொள்ளாதவர்களாகவே இருக்கிறார்கள். நீர் ஆனால் நல்லவராய் இருக்கிறீர். எங்களை ராஜாக்களாக உயர்த்தின
எங்களுடைய தகப்பனுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். பாவிகளா இருந்த எங்களை நீதிமானாக்கிற எங்கள் தகப்பனின் அன்புக்காக ஸ்தோத்திரம். பலவீனர்களாக இருந்த எங்களை பலவான்களாக மாற்றின எங்கள் தகப்பனுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களுடைய குற்றவாளிகளாக இருந்த எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி பரிசுத்தமாக எங்களை மாற்றுவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் போய் துதிக்கிறோம். அன்பு வெளியேற பெற்றது. அன்பை கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தினீரே நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்ததை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய குமாரனின் மரணத்தின் மூலமாக, அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக, அவர் அடைந்த ஆக்கினைகளின் மூலமாக நாங்கள் உடைய அன்பை அறிந்திருக்கிறோம். உடைய அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்காதபடிக்கு அன்பிலே நாளுக்கு நாள் வளரவும், அது ஐக்கியப்பட்டிருக்கவும், அது வைராக்கியமாக இருக்கவும் நீர்களுக்கு உதவி செய்யலாம். எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஒரு பாடலை பாடிட்டு இருப்பதாக நாம் காய்ந்து செல்லலாம். தகப்பனே
கரங்களில் ஏந்துவேன். என் கையை விழாது பிடித்து நடக்க சொல்லி ஆறுவேன். உம்மை இன்னும் அதிகமாய் அறிய உன் கரங்களில் என் கையை விழாது பிடித்து நடக்க உம் அன்பின் ஆழம் மகள உயர்த்தை கல்வாரி அன்பில் உணர வைத்தீரே. உம் அன்பின் ஆழம் மகள உயர்த்தை கல்வாரி அன்பில் உணர வைத்தீரே. என் நல்ல தகப்பனே நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே, கட்டி அமைப்பவரே. என் நல்ல தகப்பனே நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே, கட்டி அமைப்பவரே. என் நல்ல தகப்பன் நீரே, என்னை நேசிக்கும் தகப்பன் நீரே. என் நல்ல தகப்பன் நீரே, கைவிடாத தகப்பன் நீரே. God bless you. மீண்டும் உங்களை இன்று மாலை 5:30 மணிக்கு மாலை ஆராதனை மாடியில் நடைபெறும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.